Dear students, இன்னைக்கு நம்ம படிக்க போகிறது definition of inverse matrix of a square matrix. இதில் முக்கியமாக படிக்கிறது inverse matrix. Inverse matrixனா definition வந்து AB equal to BA equal to IN. இதில் Aயும் Bயும் A and B are the square matrices of order N. Square matricesனா சதுர அணி. ஏயும் பியும் சதுர அணி. அப்போ ஏ மேட்ரிக்ஸையும் பி மேட்ரிக்ஸையும் மல்டிப்ளை பண்ணும்போது ஐஎன் வந்தால் ஐஎன்னா யூனிட் மேட்ரிக்ஸ். அப்போ ஏபி ஈக்குவல் டு பிஏ ஈக்குவல் டு ஐஎன் வந்தால் இந்த பி இஸ் கால்டு த இன்வர்ஸ் ஆஃப் ஏ. பி மேட்ரிக்ஸ் வந்து ஏ மேட்ரிக்ஸு இன்வர்ஸ். இதுதான் இன்வர்ஸ் டெஃபினிஷன். தென் ஏ இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட். ஏ இன்வர்ஸ் exist if and only if A is non-singular. Non-singular. A inverse கண்டுபிடிக்கணும்னா A வந்து non-singular இருக்கணும். Non-singular என்ன? determinant A வந்து not equal to 0. அப்போ determinant A கண்டுபிடிக்கணும். not equal to 0 இருந்தால் non-singular இருந்தால் தான் A inverse exist. A inverse கண்டுபிடிக்க முடியும். அப்போ சிங்குலராக இருந்தால் inverse does not exist. அப்போ நம்ம determinant A கண்டுபிடிப்போம். equal to 0 வந்தால் உடனே நம்ம எழுதிடலாம் inverse does not exist. அப்போ A வந்து non-singular இருந்தால் மட்டும்தான். அப்போ determinant A not equal to 0 இருந்தால் A non-singular இருந்தால் மட்டும்தான் A inverse exist. A inverse காண இயலும். Then அப்போ A inverse கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா A inverse equal to 1 by determinant A into adj. இதான் A inverse கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா 1 by determinant A into adj. determinant A கண்டுபிடிக்கிறது நமக்கு தெரியும். adj கண்டுபிடிக்கிறதுக்கு ஏற்கனவே படிச்சாச்சு. அந்த வேல்யூஸை கண்டுபிடிச்சு இதில் சப்ஸ்டிட்யூட் பண்ணி கிடைக்கிறது தான் A inverse. Then given adj கொஸ்டின்ல adj கொடுத்துருக்கோம். given adj கொடுத்து A அல்லது A inverse கண்டுபிடிக்கணும்னா கொஸ்டின்ல adjக்கு வேல்யூ கொடுத்துருக்கோம். நம்ம A கண்டுபிடிக்கணும் அல்லது A inverse கண்டுபிடிக்கணும்னா அதுக்கு ரெண்டு ஃபார்முலா. A கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா ப்ளஸ் ஆர் மைனஸ் 1 by root of determinant adj into adj of adj. இது A கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. A inverse கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா ப்ளஸ் ஆர் மைனஸ் 1 by root of determinant adj into adj. ஃபார்முலா இது A கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா, இது A inverse கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. exercise 1.1ல third problem. இதில் f of alpha கொடுத்துருக்குது matrix. show that f of alpha the whole inverse equal to f of minus alpha. இதை ப்ரூவ் பண்ணணும். இந்த ரோவில் ஃபர்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும்? f of alpha the whole inverse left hand side, then right hand side f of minus alpha கண்டுபிடிச்சி left hand side is equal to right hand side ன்னு சொன்னால் போதும். அதுக்கு f of alpha the whole inverse கண்டுபிடிக்கணும்னா இன்வர்ஸ் கண்டுபிடிக்கணும்னாலே ஃபஸ்ட்டு டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கணும். டிட்டர்மினன்ட் கண்டுபிடிச்சு அது சிங்குலராக நான் சிங்குலரானு பார்க்கணும். பூஜ்ஜிய கோவை அணியா பூஜ்ஜியமற்ற கோவை அணியான்னு பார்க்கணும். பூஜ்ஜிய கோவை அணினா இன்வர்ஸ் டஸ் நாட் எக்ஸிஸ்ட். இன்வர்ஸ் கண்டுபிடிக்க முடியாது. ஸோ நான் சிங்குலராக தான் வரணும். பூஜ்ஜியமற்ற கோவை அணியாக தான் இருக்கணும். இருந்தால் தான் இன்வர்ஸ் கண்டுபிடிக்க முடியும். ஸோ ஃபஸ்ட்டு f of determinant f of alpha equal to cos alpha 0 minus sin alpha 0 cos alpha. அப்போ determinant f of alpha னா இதுக்குள்ள determinant. then வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். வேல்யூ கண்டுபிடிக்கிறது ஏற்கனவே நமக்கு தெரியும். cos alpha into இதை cos alpha minus 0. அப்போ cos alpha மட்டும் போட்டால் போதும். cos alpha minus 0. அடுத்த செகண்ட் வந்து minus 0 into அப்போ அந்த 0 வந்தாலும் அதை விட்டுடலாம்.
அந்த டேர்ம் விட்டுலாம். அடுத்த ப்ளஸ் தேர்ட் டேர்ம் சைன் ஆல்ஃபா இன்ட்டு இந்த காலத்தை இந்த ரோயை விட்டுட்டோம்னா 0 மைனஸ் ஆஃப் மைனஸ் சைன் ஆல்ஃபா வரும்போது ப்ளஸ் சைன் ஆல்ஃபா then equal to cos square alpha plus sin square alpha. Cos square alpha plus sin square alpha. Then cos square alpha plus sin square alpha equal to 1. நமக்கு தெரியும் ஒரு ஐடென்டிட்டி sin square alpha plus cos square alpha is equal to 1. So இது not equal to 0. அப்போ f of alpha is non-singular. Therefore inverse exists. Therefore inverse exists. Inverse கண்டுபிடிக்கலாம். அப்போ inverse கண்டுபிடிக்கலாம்னா உடனே என்ன கண்டுபிடிக்கணும்? Adj of f of alpha கண்டுபிடிக்கணும். Adj f of alpha கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து கேபிட்டல் AIJ கண்டுபிடிக்கணும். இதுக்கு டிரான்ஸ்போஸ் தான் adj. அப்போ AIJ கண்டுபிடிக்கணும்னா ஃபர்ஸ்ட் நேற்றையே பார்த்தோம் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ். அடுத்த ஃபஸ்ட்டு இதுக்கு இணை காரணி கோஃபேக்டர் காஸ் ஆல்ஃபாக்கு அதுக்கு நேருள்ள காலத்தையும் அதுக்கு நேருள்ள ரோயை விடும்போது காஸ் ஆல்ஃபா மைனஸ் 0 அப்போ காஸ் ஆல்ஃபா. அடுத்தது செகண்டுக்கு 0க்கு அதுக்கு நேருள்ள காலத்தையும் அதுக்கு நேருள்ள ரோயை விடும்போது 0 மைனஸ் 0 அப்போ 0. அடுத்த இதுக்கு நேருள்ள காலத்தையும் இதுக்கு நேருள்ள ரோயை விடும்போது 0 மைனஸ் ஆஃப் மைனஸ் சைன் ஆல்ஃபா வரும்போது ப்ளஸ் சைன் ஆல்ஃபா. அடுத்தது இதுக்குள்ள நேருள்ள ரோயும் இந்த காலத்தையும் விடும்போது 0 மைனஸ் 0 அப்போ 0. அடுத்தது இதுக்கு நேருள்ள ரோயும் காலத்தையும் விடும்போது காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் ஆல்ஃபா. அப்படி பார்க்கும்போது நமக்கு 1 நமக்கு தெரியும் காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் ஆல்ஃபா ஈக்குவல் டு 1. அடுத்து இதுக்கு நேருள்ள ரோயும் இதுக்கு நேருள்ள காலத்தையும் விடும்போது 0 மைனஸ் 0. அடுத்தது இதுக்கு நேருள்ள காலத்தையும் இந்த ரோயும் விடும்போது 0 மைனஸ் சைன் ஆல்ஃபா. ஸோ மைனஸ் சைன் ஆல்ஃபா. அடுத்தது இதுக்கு நேருள்ள காலத்தையும் இந்த ரோயும் விடும்போது 0 மைனஸ் 0. அடுத்து இதுக்கு நேருள்ள இந்த காலத்தையும் ரோயும் விடும்போது காஸ் ஆல்ஃபா. Adj f of alpha. Adj f of alpha equal to இந்த AIJ குள்ள டிரான்ஸ்போஸ் குள்ள டிரான்ஸ்போஸ். அப்போ இந்த நிறைய நிரல்களையும் மாற்றுறது இன்டர்சேஞ்சிங் த ரோஸ் அண்ட் காலம்ஸ். அப்போ இந்த காலம் ஃபர்ஸ்ட் ரோ ஆகும். இப்போ நான் காஸ் ஆல்ஃபா 0 ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் சைன் ஆல்ஃபா. அப்போ காஸ் ஆல்ஃபா 0 minus sin alpha. Then second column 0 1 0. At the third sin alpha 0 cos alpha. 0 cos alpha. Then at the f of alpha the whole inverse equal to any inverse கண்டுபிடிக்கணும். இன்வர்ஸ் கண்டுபிடிக்கணும்னா ஃபார்முலா 1 by determinant A வரும். நமக்கு இங்கே இருக்கிறது வந்து f of alpha. அதனால determinant f of alpha into adj வரும். இங்கே நமக்கு adja f of alpha. A இருக்கக்கூடிய இடத்துல f of alpha. ஃபார்முலா 1 by determinant A into adj வரும். நமக்கு A இருக்கக்கூடிய இடத்துல f of alpha இருக்கிறதுனால 1 by determinant f of alpha into adj of f of alpha equal to f of alpha value 1. F of alpha determinant f of alpha equal to 1. So 1 by 1 into adj f of alpha is that cos alpha 0 minus sin alpha 0 1 0 sin alpha 0 cos alpha equal to 1 by 1 எடுத்துக்கலாம். அப்போ cos alpha 0 minus sin alpha
0 1 0 sin alpha 0 cos alpha. இது left hand side over, so equation number 1. Then right hand side f of minus alpha, f of minus alpha, f of minus alpha equal to f of alpha கொடுத்துருக்கு. ஆல்ஃபா இருக்கிற இடத்துல மைனஸ் ஆல்ஃபா போடணும். அப்போ ஆல்ஃபா இருக்கிற இடத்துல எல்லாம் மைனஸ் போட்டுறோம். எஃப் ஆஃப் மைனஸ் ஆல்ஃபான்னா ஆல்ஃபா இருக்கக்கூடிய இடத்துல எல்லாம் மைனஸ். அப்போ என்ன வரும்? காஸ் ஆஃப் மைனஸ் ஆல்ஃபா 0 sin of minus alpha cos minus alpha 0 sin minus alpha 0 1 0. அடுத்தது minus sin minus alpha 0 cos minus alpha. ஆல்ஃபா இருக்கிறது எல்லாம் மைனஸ் ஆல்ஃபா, இதில் மைனஸ் ஆல்ஃபா, இதில் மைனஸ் ஆல்ஃபா, இதில் மைனஸ் ஆல்ஃபா, இதில் மைனஸ் ஆல்ஃபா. தென் 11th ஒரு ட்ரிகனாமெட்ரியில் சாப்டரில் ஒரு ஃபார்முலா படிப்போம். சைன் மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் சைன் எக்ஸ். அதே போல் காஸ் மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு காஸ் எக்ஸ். இது இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா. sin minus x minus sin x எழுதலாம், cos minus x cos x எழுதலாம். ஸோ அந்த ஃபார்முலா இங்கே அப்ளை பண்ண போகிறோம். அப்போ ஈக்குவல் டு cos minus ஆல்ஃபாவை cos ஆல்ஃபா, cos minus x cos x. ஸோ cos minus ஆல்ஃபாவை cos ஆல்ஃபா. அதே போல் sin minus x minus sin x. அப்போ sin minus ஆல்ஃபாவை minus sin x. அப்போ இதில் minus sin x, இதில் cos ஆல்ஃபா. இப்போ cos minus ஆல்ஃபாவை cos ஆல்ஃபா, இது 0 minus sin ஆல்ஃபா, அடுத்த 0 1 0. அடுத்தது இதுக்கு மைனஸ் sin ஆல்ஃபா வரும், அந்த மைனஸ் இந்த மைனஸ் சேரும்போது ப்ளஸ் ஆகிடும். ஸோ sin ஆல்ஃபா, sin மைனஸ் ஆல்ஃபா ஈக்குவல் டு மைனஸ் sin ஆல்ஃபா, அந்த மைனஸ் இந்த மைனஸ் சேரும்போது ப்ளஸ் ஆகும். அப்போ sin ஆல்ஃபா 0 cos minus alpha equal to cos alpha. இது equation number 2. இனி from 1 and 2, from 1 and 2, இதுவும் cos alpha 0 minus alpha 0 1 0 sin alpha 0 cos alpha ரெண்டுமே ஒரே இதுதான். ஸோ ஈக்குவல் ஆனதால f alpha the whole inverse equal to f of minus alpha. f alpha the whole inverse equal to f of minus alpha. Then அதே exerciseல 8th question at j கொடுத்துருக்கு a கண்டுபிடிக்கணும். அதுக்கு நம்ம ஃபார்முலா பார்த்தோம். at j கொடுத்து a கண்டுபிடிக்கிறதும் a இன்வர்ஸ் கண்டுபிடிக்கிறதும் அப்படி ரெண்டு ஃபார்முலா பார்த்தோம். இது a கண்டுபிடிக்கிறது. அப்போ a கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா a equal to plus or minus 1 by root of determinant at j into adjoint at j. இதுதான் ஃபார்முலா. a equal to plus or minus 1 by root of determinant at j into adjoint at j. அப்போ இதில் ஃபஸ்ட்டு at j கொடுத்துருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு determinant at j கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ determinant at j, determinant at j னா இது determinant போட்டு இவாலுவேட் பண்ணா போதும். அப்போ 2 minus 4 2 minus 3 12 minus 7 minus 2 0 2 equal to 2 into இந்த ரோ இந்த காலத்தை விட்டுருவோம் 24 minus 0. அடுத்தது இடையில சைன் மைனஸ் ஆஃப் minus 4 வரும்போது plus 4. இடையில மைனஸ் சைன் தான் வரும். இந்த minus 4 வரும்போது plus 4. இந்த காலத்தை இந்த ரோ விட்டுருவோம். minus 6 minus 14 minus 6 minus 14
இது மைனஸ் இந்த மைனஸ் ப்ளஸ் 14 ஆகும். இடையில சைன் வந்து மைனஸ், அதில் மைனஸ் 14 ப்ளஸ் 2 இன்ட்டு 0 ப்ளஸ் 24, 0 ப்ளஸ் 24, இடையில சைன் மைனஸ் வரும், இது மைனஸ் 24 வரும்போது ப்ளஸ் 24 ஈக்குவல் டு 2 இன்ட்டு 24 ப்ளஸ் 4 இன்ட்டு மைனஸ் 20 ப்ளஸ் 2 இன்ட்டு 24, minus 6 minus 14 வரும்போது minus 20 equal to 48 minus 80, 4 into 20 80 plus into minus minus plus 48 equal to 48 plus 48 96 minus 80, so equal to 16. அப்போ determinant at J வந்து 16. இனி root of determinant at J, root of determinant at J equal to இதுக்கு root, அப்போ root 16 equal to 4. அப்போ இது கண்டுபிடிச்சாச்சு. இனி adj of at J, அப்போ இதுக்குள்ள adj of J, இது adj ஆகும். ஸோ இதுக்குள்ள adj கண்டுபிடிக்கணும். அப்போ ஃபர்ஸ்ட் aij, அப்போ aij கோஃபேக்டர் கண்டுபிடிக்கணும். aij equal to plus minus plus minus plus minus plus minus plus. அப்போ இதுக்கு நேர் உள்ள ரோயும் காலத்தையும் விட்டுருவோம். அப்போ என்ன வரும் 24 minus 0, அப்போ 24. அடுத்தது இதுக்கு நேர் உள்ள காலத்தையும் இந்த ரோயை விட்டுருவோம். minus 6 minus 14, minus 6 minus 14. அடுத்தது இதுக்கு நேர் உள்ள காலத்தையும் ரோயை விட்டுருவோம். 0 plus 24. அடுத்தது இதுக்கு நேர் உள்ள காலத்தை இதுக்கு நேர் உள்ள ரோயை விட்டுட்டா minus 8 minus 0. அடுத்த இதுக்கு நேர் உள்ள காலத்தை இதுக்கு நேர் உள்ள ரோயை விட்டுட்டா 4 plus 4. அடுத்த இதுக்கு நேர் உள்ள ரோயை இதுக்கு நேர் உள்ள காலத்தை விட்டுட்டா 0 minus 8. அடுத்த இதுக்கு நேர் உள்ள காலத்தை இதுக்கு நேர் உள்ள ரோயை விட்டுட்டா 28 minus 24. அடுத்தது இதுக்கு நேர் உள்ள காலத்தை இதுக்கு நேர் உள்ள ரோயை விட்டுட்டா minus 14 plus 6. அடுத்த இதுக்கு நேர் உள்ள காலத்தை ரோயை விட்டுட்டா 24 minus 12. equal to 24. இது minus 20 வரும், இந்த minus சேரும்போது plus 20, 24. இதில் minus 8, இந்த minus சேரும்போது plus 8, 8. இந்த minus into minus plus 8, 28 minus 24 4. இது minus 8 வரும், minus 14 plus 6 னா minus 8 வரும், இந்த minus சேரும்போது plus 8, 24 minus 12 12. Adj of J, adj of J equal to aij के transpose, aij के transpose equal to இதுக்கு transpose interchanging the rows and columns. அப்போ 24 8 4 வந்து row ஆகிரும், 24 8 4, then 28 8 second row, 28 8, அடுத்தது 24 8 12 third row. then இதிலிருந்து எல்லாத்தையுமே 4 இருக்குது, அதனால 4 காமன் அப்படியே எடுக்கலாம். 4 காமன் அப்படியே எடுக்கும்போது 6 4s are 24, so 6. 2 4s are 8, so 2 1. அடுத்தது 5 4s are 20, 2 4s are 8, 2 4s are 8, 6 4s are 24, 2 4s are 8, 3 4s are 12. இனி இது அப்படியே இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டிட்யூட் பண்ண போகிறோம். ஃபார்முலா a equal to plus or minus 1 by root of determinant at J வந்து 4.
அப்போ 1/4 into adj of adj இது. So 4 into 6 to 1, 5 to 2, 6 to 3. இந்த 4 cancel. So equal to plus or minus 6 to 1, 5 to 2, 6 to 3. இதுதான் A answer. அடுத்தது அதே எக்ஸசைஸில் 15th ப்ராப்ளம். அப்போ நம்பர் 15. இந்த received encoded மெசேஜ் கொடுத்துருக்குது. அடுத்தது என்கிரிப்ஷன் மேட்ரிக்ஸும் கொடுத்துருக்குது. இது எப்படி செய்யணும்னா முதல்ல இந்த என்கிரிப்ஷன் மேட்ரிக்ஸில் ஏன்னு எடுக்கிறோம். ஸோ A equal to -1, -1, 2, 1. இதுதான் என்கிரிப்ஷன் மேட்ரிக்ஸ். இதுலேருந்து ஃபஸ்ட்டு A இன்வர்ஸ் கண்டுபிடிக்கணும். A இன்வர்ஸ் கண்டுபிடிக்கணும்னா நமக்கு ஃபார்முலா தெரியும். 1/det A into adj. இதுதான் ஃபார்முலா. அப்போ ஈக்குவல் டு 1/det A. இதை டிட்டர்மினேட் பண்ணால் போதுமே, அதில் கண்டுபிடிச்சி நம்ம எழுதிக்கணும். அப்போ என்ன வரும்? -1 + 2, -1 + 2. தென் டிட்டர்மினேட், இதை டிட்டர்மினேட் பண்ணி இவால்வேட் பண்ணும்போது -1 + 2. அடுத்தது அட்ஜ் என்ன? 2/2க்கு நம்ம ஏற்கனவே பார்த்தோம். அந்த ப்ளஸ் மைனஸ் மைனஸ் ப்ளஸ் போட்டு இந்த காலத்தை எல்லாம் விட்டுச்சு அப்படி செய்தோம். ஆனால் 2/2னா ஷார்ட் ஃபார்ம்லேயே நம்ம செய்யலாம். ஷார்ட் ஃபார்மில் செய்கிறது நான் எப்படி செய்கிறோம்னா இது ரெண்டையும் இன்டர்சேஞ்ச் பண்ணணும். அப்போ இதில் 1 வரும், இதில் -1. இதை இன்டர்சேஞ்ச் பண்ணணும். இந்த 1 இங்கே வரும், -1 இங்கே வரும். இது ரெண்டுக்கும் பிளேஸ் மாற்றக்கூடாது, சைனை சேஞ்ச் பண்ணணும். அப்போ மைனஸ் இருந்தால் +1, +2 இருந்தால் -2. இதுதான் அட்ஜே. அப்போ 2/2 மேட்ரிக்ஸில் இப்படி ஈஸியாக அட்ஜே கண்டுபிடிக்கலாம். எப்படி பண்ணணும்? இது ரெண்டையும் இன்டர்சேஞ்ச் பண்ணணும், ரெண்டையும் நேரே மாற்றணும். இது இங்கே வரணும், இந்த நம்பர் இங்கே வரணும். ப்ளஸ் இருந்தாலும் சரி தான், மைனஸ் இருந்தாலும் சரி தான். இது அப்படி இங்கே வரணும், இது இங்கே வரணும். ஆனால் இந்த ரெண்டுக்கும் பிளேஸ் மாற்றக்கூடாது, சைனை மாற்றணும். ப்ளஸ் இருந்தால் மைனஸ் போடு, மைனஸ் இருந்தால் ப்ளஸ் போடு. அப்போ இதை இன்டர்சேஞ்ச் பண்ணால் இந்த 1 இங்கே வரும், இந்த -1 இங்கே வரும். 1 -1. இதை சைன் மாற்றும் போது இது +1 ஆகும், இது -2 ஆகும். இதுதான் அட்ஜே. A இன்வர்ஸ் ஈக்குவல் டு 1/1. 2 - 1னா 1 தான். ஸோ 1/1 விட்டுலாம். 1/1, 1, 1, -2, -1 ஈக்குவல் டு 1/1 போயிடும். 1, 1, -2, -1. தென் டிக்ரிப்ட் பண்ணுறதுக்கு ஒரு கண்டிஷன், கோடட் மெசேஜ், டீகோடிங் மேட்ரிக்ஸ், டீகோடட் ரோ மேட்ரிக்ஸ். இந்த டிக்ரிப்ட் பண்ணுறதுக்கு இது கோடட் மெசேஜ், டீகோடிங் மேட்ரிக்ஸ், டீகோடட் ரோ மேட்ரிக்ஸ். கோடட் மெசேஜில் முதல்ல இதான் என்கோடட் மெசேஜ். இதில் முதல்ல 2 - 3 இருக்கணும், அடுத்தது 24 எடுக்கணும். அப்போ முதல்ல 2 - 3. அடுத்தது டீகோடிங் மேட்ரிக்ஸ்னால் இந்த A இன்வர்ஸ் 1, 1, -2, -1. அடுத்து இதை மல்டிப்ளை பண்ணணும். ஃபர்ஸ்ட் ரோ இன்ட்டு ஃபர்ஸ்ட் காலம் 2 + 6. ஃபர்ஸ்ட் ரோ இன்ட்டு செகண்ட் காலம் 2 + 3 equal to 6 + 2 8, 2 + 3 5. அடுத்தது இந்த கோடட் மெசேஜில் 24. அப்போ 24 டீகோடிங் மேட்ரிக்ஸ் அதே தான் 1, 1, -2, -1. அதே போல் ஃபர்ஸ்ட் ரோ இந்த ஃபர்ஸ்ட் காலம் 20 - 8. அடுத்த ஃபர்ஸ்ட் ரோ இந்த செகண்ட் காலம் 20 - 4. அடுத்த 20 - 8 12. 20 - 4 16. இனி இந்த A to Z 1 to 26 வரைக்கும் எழுதலாம். A to Z A B C D F G அப்படி Z வரைக்கும். அப்போ A வந்து 1 ஃபர்ஸ்ட் நம்பர், 2
3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17 அப்படி இது வந்து 26th லெட்டர். ஏன்னா இது நமக்கு 8, 5, 12, 16. அப்போ 8, 5, 12, 16. இந்த 8, 5, 12, 16. 8, 5, 12, 16. அப்போ 8க்கு நேர் இருக்கக்கூடியது ஹைட்ஸ். அப்போ இது ஹைட்ஸ். அடுத்தது 5க்கு நேர் இருக்கக்கூடியது இ. அப்போ இது இ. 12க்கு நேர் இருக்கக்கூடியது எல். அடுத்த 16க்கு நேர் இருக்கக்கூடியது பி. ஸோ ஆன்சர் ஈக்குவல் டு ஹைட்ஸ் ELP. ஹெல்ப் இதுதான் ஆன்சர். எக்ஸாம்பிள் 1.12 இதில் என்னென்னா ஏ கொடுத்துருக்குது. ஏ தென் ஏ இஃப் ஏ இஸ் ஆர்த்தோகனல் ஃபைண்ட் ABC அண்ட் ஹென்ஸ் A இன்வெர்ஸ். அப்போ இந்த கிவன் மேட்ரிக்ஸ் ஆர்த்தோகனல்னு கொடுத்துருக்குது. நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது the values of AB and C. ABCக்கு வேல்யூ கண்டுபிடிக்கணும் அண்ட் A இன்வெர்ஸ் ஆல்சோ இது கண்டுபிடிக்கணும். அப்போ இதில் நமக்கு ஒரு டெஃபினிஷன் ஏ ஆர்த்தோகனலாக இருந்தால் A transpose equal to A transpose A equal to I. இது ஒரு டெஃபினிஷன். டெஃபினிஷன் 1.3. டெஃபினிஷன் 1.3 படி A ஆர்த்தோகனலாக இருந்தால் A transpose equal to A transpose A equal to I. இதில் இந்த கண்டிஷன் எடுக்கலாம். A transpose equal to I. A transpose equal to I. A transpose equal to I. இதில் A இருக்கக்கூடிய இடத்துல A மேட்ரிக்ஸ் 1/7 6 - 3 A B -2 6 2 C 3 இந்த மேட்ரிக்ஸ் A. அடுத்த A டிரான்ஸ்போஸ்னால் இந்த 1/7 மூலம் எழுதணும். அடுத்தது இன்டர்சேஞ்சிங் த ரோஸ் அண்ட் காலம்ஸ் 6B2. அடுத்தது செகண்ட் காலம் -3 -2 C. அடுத்தது A63 equal to unit matrix I of order 3. எனக்கு 3 rows 3 columns இருக்கிறதுனால யூனிட் மேட்ரிக்ஸும் ஆர்டர் 3 உள்ளது தான் எடுக்கணும். அப்போ 1 0 0 0 1 0 0 0 1. அடுத்த இதை மல்டிப்ளை பண்ணும்போது 1/7 × 1/7 1/49. அடுத்த மேட்ரிக்ஸ் ஃபர்ஸ்ட் ரோ இன்ட்டு ஃபர்ஸ்ட் காலம் 36 + 9 + A². அடுத்த ஃபர்ஸ்ட் ரோ இன்ட்டு செகண்ட் காலம் 6B + 6 + 6A. அடுத்தது ஃபர்ஸ்ட் ரோ இன்ட்டு தேர்ட் காலம் 12 - 3C + 3A. அடுத்தது செகண்ட் ரோ இன்ட்டு ஃபர்ஸ்ட் காலம் 6B minus plus 6 plus 6A. Second row into first column 6B plus 6 plus 6A. அடுத்தது second row into second column B² plus 4 plus 36. அடுத்த second row into third column 2B minus 2C plus 18. அடுத்தது third row into first column 12 minus 3C plus 3A. அடுத்த third row into second column 2B minus 2C plus 18. அடுத்தது third row into third column 4 plus C² plus 9.
equal to 1 0 0 0 1 0 0 0 1. இனி இந்த 1 by 49 by 49 இந்த 49 இங்கே கொண்டு போயிடலாம். அப்போ 36 plus 9 45 plus a square 6b plus 6 plus 6a. அடுத்தது 12 minus 3c plus 3a 6b plus 6 plus 6a b square plus 40 6 plus 36 plus 4 40 2b minus 2c plus 18 12 minus 3c plus 3a 2b minus 2c plus 18 c square plus 13 equal to 1 0 0 0 1 0 0 0 1 இந்த மேட்ரிக்ஸ். அப்புறம் இந்த 1 by 49 அப்படியே இங்கே மேலே போகும்போது 49 இன்ட்டு இந்த கீழே இருக்கக்கூடிய 49 1 by 49 அந்த சைடு மேலே போகும்போது மேலே விடும். அப்போ 49 இன்ட்டு ஏ. இதில் ஒரு லெட்டர் இருக்கக்கூடியதையெல்லாம் ஈக்குவேட் பண்ணுறோம். அப்போ 45 ப்ளஸ் ஏ ஸ்கொயர் இதில் ஏ மட்டும்தான் இருக்குது. அப்போ 45 ப்ளஸ் ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு 1. ஃபஸ்ட் இது 45 ப்ளஸ் ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு 1 இந்த 49 எல்லாத்துக்கும் வரும். இதுக்கு 49 இதுக்கு 49 இதுக்கு 49. ஸோ 45 ப்ளஸ் ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு 49. மறந்து ஒன்று போட்டுறக்கூடாது. இந்த 49 எல்லா எலிமெண்ட்டுக்கும் வர எல்லாருக்கும். இதில் 49 இதில் 0 மட்டும் மல்டிப்ளை பண்ணும்போது 0 தான். ஸோ 0 இதில் மட்டும்தான். இதில் 49 இதில் 49 இதில் 49. ஸோ ஃபஸ்ட்டு எலிமெண்ட் 45 ப்ளஸ் ஏ ஸ்கொயர் இங்கே 49 இன்ட்டு 1 49. அது ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு 49 மைனஸ் 45. இந்த 45 அந்த சைடு போகும். ஸோ ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு 4. ஏ ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் 2. அடுத்தது இதில் பி மட்டும்தான் இருக்குது. ஸோ பி ஸ்கொயர் ப்ளஸ் 40 ஈக்குவல் டு இதில் உள்ள செகண்ட் எலிமெண்ட். அப்போ 49 இன்ட்டு 1 49. இது ஃபஸ்ட் எலிமெண்ட், அதனால ஃபஸ்ட்டில் உள்ள இருக்கிறோம். இது செகண்ட் ரோவில் உள்ள செகண்ட் எலிமெண்ட். ஸோ இங்கே செகண்ட் ரோவில் உள்ள செகண்ட் எலிமெண்ட். ஸோ 49. அடுத்தது பி ஸ்கொயர் ஈக்குவல் டு 49 மைனஸ் 40. பி ஸ்கொயர் ஈக்குவல் டு 9. அப்போ பி ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் 3. அதே போல் இது சி ஸ்கொயர் ப்ளஸ் 13. சி ஸ்கொயர் ப்ளஸ் 13 ஈக்குவல் டு 49 இன்ட்டு 1 49. ஸோ 49. அப்போ சி ஸ்கொயர் ஈக்குவல் டு 49 மைனஸ் 13. ஸோ சி ஸ்கொயர் ஈக்குவல் டு 36. சி ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் 6. ப்ளஸ் ஆர் மைனஸ் 6. இதில் நமக்கு ரெண்டு வேல்யூஸ் வருது. ஏக்கு +2 -2 பிக்கு +3 -3. அப்போ எந்த வேல்யூ எடுக்கணும் உள்ளதை இனி பார்க்குறோம். இனி இந்த ரெண்டு 2 எலிமெண்ட் உள்ளதை ஈக்குவேட் பண்ணுறோம். 2 எலிமெண்ட் இருக்கிறது 6b + 6 + 6a ஈக்குவல் டு 0. இது 6b + 6 + 6a ஈக்குவல் டு செகண்ட் எலிமெண்ட் 0. இது 6b + 6 + 6a ஈக்குவல் டு 49 இன்ட்டு 0 0 தான். இதில் உள்ள செகண்ட் எலிமெண்ட் இதில் உள்ள செகண்ட் எலிமெண்ட் 0. இதை 6 ஆல் டிவைட் பண்ணுறோம். 6 ஆல் டிவைட் பண்ணும்போது என்ன வரும்? b + 1 + a ஈக்குவல் டு 0. எல்லாத்தையும் 6 ஆல் டிவைட் பண்ணால் அப்போ எல்லா 6ம் போயிடும். b + 1 + a ஈக்குவல் டு 0. அடுத்த லைன் a + b ஈக்குவல் டு -1. இந்த +1 அந்த சைடு கொண்டு போ -1. இனி இந்த ஏல பியில் என்ன வேல்யூஸ் எடுக்கலாம்? இதில் a +2 இருக்குது -2 இருக்குது. b +3 இருக்குது -3 இருக்குது. அப்போ இதில் என்ன போட்டால் -1 வரும். ஏல என்ன போடணும், பியில் என்ன போடணும்? இப்போ ஏல 2 போட்டு பியில் -3, பியில் -3, ஏல 2. இப்போ 2 - 3 = -1 கிடைக்கும். இந்த -1 கிடைக்கும்.
அப்போ ஏக்கு வேல்யூ வந்து 2 தான் எடுக்கணும், -2 எடுக்கக்கூடாது, +2. பிக்கு வேல்யூ வந்து -3 தான் எடுக்கணும், +3 எடுக்கக்கூடாது, -3. அதான் ஏக்கு வேல்யூ 2, b = -3. ஆனால் ஏற்கனவே நமக்கு a = +or -2 வந்தது. அப்போ +2 எடுக்கணுமா -2 எடுக்கணுமான்னு கண்டுபிடிக்கிறது இதில் போட்டு கண்டுபிடிக்கணும். அப்போ a + b -1, a b ஆட் பண்ணும்போது -1 வரணும். அப்போ a 2 இருக்கணும், b -3 இருக்கணும். அப்போ 2 - 3 = -1. Therefore a = 2, b = -3. b = -3. இனி இந்த தேர்ட் எக்வேட் பண்ணுவோம். 12 - 3c plus 3a = 0. The third element 12 - 3c plus 3a = 0. Third. இதில் இந்த ஏக்கு வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோம். 12 - 3c plus 3 × a2. 3 × a2 = 0. Then 12 - 3c plus 3 × 2 are 6 = 0. Then 12 + 6 18. 18 - 3c = 0. -3c = -18. இந்த 18 போது மைனஸ் ஆகும், மைனஸ் கேன்சல். c = 18/3. So c = 6 3s are 18. So c க்கு வேல்யூ 6. Therefore a = 2, b = -3, c = 6. a 2, b -3, c = 6. So find a b c over a b c b c. இதில் a இன்வர்ஸ் கண்டுபிடிக்கலாம். a இன்வர்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு தியரம் a இன்வர்ஸ் = a இன்வர்ஸ் a = I. இது ஒரு தியரம். a இன்வர்ஸ் = a இன்வர்ஸ் a = I. அதே போல் இப்போ நம்ம ஆர்த்தோகனல் கண்டிஷன் படித்தோம். a டிரான்ஸ்போஸ் = a டிரான்ஸ்போஸ் a = I. இது ஒரு தியரம். இது இந்த ஆர்த்தோகனலுக்கான கண்டிஷன், ஆர்த்தோகனலுக்கான கண்டிஷன். அப்போ எல்லாமே I தான். ஸோ இது ஈக்குவல் டு இதுன்னு எழுதலாம். அப்போ a இன்வர்ஸ் = a டிரான்ஸ்போஸ். a டிரான்ஸ்போஸ் a இன்வர்ஸ் = a டிரான்ஸ்போஸ். a இன்வர்ஸ் = a டிரான்ஸ்போஸ். a டிரான்ஸ்போஸ். a இன்வர்ஸ் = a டிரான்ஸ்போஸ். லெஃப்ட் சைடு உள்ள a போய் கேன்சல் பண்ணிட்டோம்னா a இன்வர்ஸ் = a டிரான்ஸ்போஸ். a இன்வர்ஸ் = a டிரான்ஸ்போஸ். அப்போ a இன்வர்ஸ் கண்டுபிடிக்கணும்னா a டிரான்ஸ்போஸ் எடுத்தாங்க. ஏற்கனவே a டிரான்ஸ்போஸ் எழுதுனது தான் a டிரான்ஸ்போஸ். அப்போ 1/7 × 6b2 -3 -2c a63 இதில் இந்த வேல்யூஸை சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்கள். a இருக்கிறது 2, b இருக்கிறது -3, c இருக்கிறது 6. ஸோ a இன்வர்ஸ் = 1/7 × 6, b இருக்கிறதுல -3 2 -3 -2, c இருக்கக்கூடிய இடத்துல 6, a இருக்கக்கூடிய இடத்துல 2 6 3. இதுதான் ஆன்சர். மீதி உள்ள ப்ராப்ளம்ஸ் ஹோம்ஒர்க்காக செய்து பாருங்கள். ஓகே, தேங்க்யூ.